குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க எழுதின பேப்பர்லாம் நான் திருத்திட்டேன். ஸோ நான் கூப்பிட்டு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க வரலாம். இந்த நாள் எப்படி எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் பேப்பர் திருத்தி கொடுத்துருவாங்க. மேரி ஜெனிஃபர். எஸ் மேம். நான் பேக் இருக்கு. யாரை ஆக்கிட்டு கொடுத்தா என்ன மச்சான் செய்ய தெரியாம அடிச்சுட்டேன். மேரி ஜெனிஃபர் கம்மிங் மிஸ். முடிச்சுட்டே போறடா. 99 தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 100 எடுக்கணும். ஓகே மேம். இதுக்கப்புறம் என்னோட பேச போறதே இல்லை. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கிட்ட போட்டு நல்லா படிக்க போகணும். முடிச்சுட்டு பாப்பா தனிஷ்கா. என்ன குமாரி அடிச்சிட்டா? புது பொண்ணு தைரியத்தை பாத்தியா? ரெண்டு பேரும் இந்த வேலை செய்யறானா? அச்சா குமாரி வலிக்குதான் நான் மொத்த கிளாஸ் முன்னாடி அடிச்சடா. அது ஜாமீன் பஸ் வச்சு. ஜெனிஃபர் அவனை அடிச்ச. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. ஏன் அடிச்ச சமயம் அடிச்ச. அதனால நான் திருப்பி அடிச்சேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். அவட்ட வச்சுக்காத பாரு உனதான் வச்சு பாத்துறான். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவன் ஃபர்ஸ்ட் அடிச்ச அப்புறம் நான் அடிச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு மோதிக்க போகுது. என்ன படிக்க போறீங்க பண்ணிக்கோங்க. பாத்துக்கலாம். 99 நல்ல மார்க்ல. இன்னைக்கு சாம்பார் சாதம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. என்ன நினைக்கிறா? இவன் அவாய்ட் பண்ணியா இருந்தே. நீ குமாரி அங்க பாரு ஜெனிஃபர். ஏய் நில்லு இங்க வா. பாத்துட்டானா? ஏய் நில்லு இங்க வா. என்ன? ஆமா அப்ப எதுக்கு அடிச்ச? நீ தான் ஃபர்ஸ்ட் அடிச்ச. நான் ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன். நீ அடிச்சது வலிச்சு சின்ன நான் திருப்பி அடிச்சேன். சாரி. ஏய் அப்ப நான் சாரி. The next morning. குமார் எங்க இருக்கா? இங்க இருக்கா. ஏய் குமார். ஏய் ஹாய். என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்க? ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு என்ன சாரி கேட்டியா? நான் மன்னிச்சிட்டேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? இருக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஷாலினி உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடி? நான் குமார் சாரி சொல்றேன். குமார் என்ன சாரி சொல்றா? சோ நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னது ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட போய்ட்டா. நீ சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு மோசமான பையன் மாதிரி தெரியலடி. நல்ல பையன் தான். நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் கிட்ட பிடிச்சேன். ஓ வாயாலே நல்லவன் சொல்ற அளவுக்கு நடந்துருக்கான் போல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏய் ஜெனி நிக்க கொண்டு போடலாமா? சரி ஓகே. அப்ப நான் எப்படி ஜாஸ் போட்டுக்கியா? ஜாய்ஸா அப்படினா கேமே தெரியாதா? இதோ இப்படி கையில ஒரு டாட் வச்சிட்டு அந்த டாட் வந்து காட்டறப்ப இந்த டாட் உன் கையில இருக்கும். அப்படி இல்லனா நீ எந்த டாபிக் வாங்கி தரணும்? சரி அப்ப நான் ஜாய்ஸா போட்டுக்கலாம். குட் மார்னிங். நிக்க அப்பா நான் இருக்கவே இல்ல. உட்கார்ந்து நான் உட்காரவே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. குமார் என்ன ஸ்டேஜ்ல நின்னுட்டு எனக்கு ஹை சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஸ்டேஜ்ல நிக்கிறான். இன்னைக்கு ஸ்கூல் பீப்பிள் லீடர் லீவாமா, அதனால அந்த பிளேஸ்ல அவனை நிக்க வச்சிருக்காங்க. ஓ சமூகம் பெரிய இடம் தான் போல. நானே இதை தான் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவன் பெரிய இடம் தான். அவன் ஏன் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு எனக்கு இப்ப வரைக்கும் சுத்தமா புரியல. ஜெனி சொல்லு ஷர்மி. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உனக்கு என்ன விஷயம் தோணுது? ஒருவேளை குமார் உன்னை லவ் பண்றானோ? ஏய் நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டி. இப்படி தான் அனு கார்த்திக் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் கப்பல்ஸா சுத்தலையா? அவங்க ரெண்டு பேரும் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நானும் குமார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். நீங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தா எனக்கும் ஓகே தான். ஓகே. எனக்கு நம்ம பாக்குற பார்வை பார்த்தா சந்தேகமாவே இருக்குது. பிளஸ் அவன் நிறைய கேர்ள்ஸ் கூட பேச மாட்டான். வந்து பேசுறான். உனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். படிக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட். எனக்கு ஒரு டேலண்ட் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது. எனக்கு ஒரு த்ரோபால் கூட வராது. இப்படிப்பட்ட நான் எங்க அவன் நல்லா படிக்கிற எக்ஸ்ட்ரா டேலண்ட் வச்சிருக்கான். ஸ்போர்ட்ஸ்லயும் மாசா இருக்கான். இதெல்லாம் வந்து எப்படி என்ன லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. ஷர்மிக்கு ஏன் குமாரோட பேசுறது பிடிக்க மாட்டேங்குன்னு தெரியல. ஆனா அவர் சொல்ற மாதிரி குமார் என்ன லவ் பண்ணானா அதுக்கப்புறம் அவனால ஃபேஸ் பண்ணி இருக்கிறது அப்படி இருக்க கூடாது. நான் எப்படி சொல்றது? ஒரு நிமிஷம் சொல்லு குமார். இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சோம். எனக்கு வேலை இருக்கு. வேலை தான் வீட்டுக்கு தான் போகணும். அப்படின்னா ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்றியா? நான் வீட்டுக்கு லேட் சொன்னேன்.